எனவே இளைஞர்களின் கற்பனை திறனையும் அறிவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் வளர்க்கும் வகையிலான தரமான புத்தகங்கள் அதிகம் வர வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலம் முறை சார்ந்த முறைசாரா கல்வி முறையிலும் பற்றுவிக்க வேண்டும். மூன்றாவது, இளைஞர் தங்களது சுற்றுப்புறத்திலிருந்தும் தங்கள் குடும்பத்தார்களிலிருந்தும் அவர்கள் தினமும் பழகி வளர்ந்து வாழும் பக்கத்து ஊர்களிலிருந்தும் பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தங்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நல்ல புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை பார்த்தால் அவர்கள் தினமும் நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அப்படி படித்த புத்தகங்களை பற்றி பெற்றோர்கள் குழந்தைகளிடம் வாதிக்கும் பொழுது அவர்களுக்கு புத்தகம் படிப்பது மிக ஆர்வம் உருவாகும். இளைஞர்களிடம் கேள்வி கேட்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். அவர்கள் மனம் திறக்கப்படியாகவும் அவரது சிந்தனையை தட்டி வளர்க்கும் விதத்திலும் கேள்விகளுக்கு பொறுமையுடன் அறிவுத்திறனும் பதிலளிக்கப்பட வேண்டும். மனம் திறந்தால் மட்டும் போதாது, அவரது குணவளர்ச்சி அடைய வேண்டும். அதாவது மனமாற்றம் அல்ல, இங்கே முக்கியம் குணமாற்றம் வேண்டும். அப்போதுதான் அறிவார்ந்த மேன்மையான நிலைக்கு இளைஞர்கள் இட்டுச் செல்லப்படுவார்கள். இவை அனைத்தும் நிறைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல அருமையான புத்தகங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட திறன் கொண்ட புத்தகங்களை பதிப்பாளர் ஊக்குவிக்க வேண்டும், உருவாக்க துணை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகங்களை தினமும் படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, நான் சொல்வதை திருப்பிச் சொல் இளைய நண்பர்களை திருப்பிச் சொல்லுங்கள். அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை ஊக்குவிக்கும். கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும். படைப்பாற்றல் சிந்தனை திறனை வளர்க்கும். சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும். அறிவு உன்னை மகானாக்கும். எனவே புத்தகங்கள் படைக்கும் படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இப்படிப்பட்ட திறன்களை இளைஞர்கள் மத்தியில் வளர்க்கும் விதமாக தங்களது படைப்புகளை கற்பனை திறத்தோடு காட்சி அமைப்புகளோடு படைக்க வேண்டும். ஒவ்வொரு நூலும் இப்படிப்பட்ட திறத்தோடு படைக்கப்படும் நூல்கள் அதிகமாக வாங்க வேண்டும். கன்னியாகுமரியை பற்றி படிக்கவும், ராமேஸ்வரத்தின் இளைஞர்கள் ஜார்க்கண்டை பற்றி படித்து அறிந்து கொள்ள நல்ல புத்தகங்கள் உறுதுணையாக இருக்கும். அதாவது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக கூடும்போது அவர்கள் ஒவ்வொரும் அடுத்தவர்களது நாடு கலாச்சாரம் என்பதை நான் பல்வேறு நாடு சேர்ந்த இளைஞர்களை ஒட்டுமை சந்தித்து பலதடவை உரையாடும் போது உணர்ந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இளைஞர்களுக்கான உலகளாவிய கருத்துக்கள் கொண்ட புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக வேண்டும். எனவே எனது முடிவுரை, எனவே நண்பர்களே, இந்த 10வது ஈரோடு புத்தக திருவிழா உங்களுக்கு இந்த சிறப்பான அனைத்தையும் வழங்கும் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த புத்தக திருவிழாவிலே பங்கேற்கும் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் என்ன செய்தி என்றால், நீங்கள் ஒவ்வொரு தினமும் 1 மணி நேரம் நல்ல புத்தகங்கள் படிக்க ஒதுக்குவீர்களானால் ஒரு சில வருடங்களுக்குள் நீங்கள் ஓர் அறிவு களஞ்சியமாகுவீர்கள். புத்தகம் என்றென்றும் உங்களுக்கு உற்ற நண்பனாக திகழும். உங்கள் ஒவ்வொருவது வீட்டிலும் ஒரு நூல் நிலையம் அவசியம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரும் தினமும் புத்தகங்களை படிக்க வேண்டும். செய்வீர்களா? இந்த ஒரு சிறிய முயற்சி நாட்டில் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் முதற்படியாகும். அந்த முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டியது இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பொதுமக்களாகிய உங்கள் முதற்பணியாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். God bless you.